ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி டெய்லர்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன டிசைன் பார்க்க போகிறோம்னா, க்ரீன் கலர் ஸ்டோனும் ரெட் கலர் ஸ்டோனும் வச்சு ஒரு லீஃப் டிசைன் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறேன்னு நீங்கள் பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் பட்டன் அமுக்குங்க. அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே போவோம். இந்த டிசைனுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னன்னு பார்ப்போம். நம்ம இப்போ இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்ன பால் செயின், அதுவும் கோல்டு கலர் பால் செயின் எடுத்துக்கோங்க. அதோட கூட பெரிய பால் செயினும் எடுத்துக்கோங்க. எல்லாமே தேவையான அளவு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட சிவப்பு கலர் கோவி ஸ்டோன் கொஞ்சம் பெரிய சைஸ் எடுத்துக்கோங்க. அதேமாதிரி சின்ன சைஸில் பச்சை கலரில் கோவி ஸ்டோன் எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு ரவுண்டு ஸ்டோன் பச்சை கலர் ஸ்டோன் எடுத்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு ஃபேப்ரிக் க்ளூ எடுத்துக்கோங்க. கடைசியாக நம்ம கையில் தைக்கிறதுக்கு ஊசி நூலும் கோல்டு கலரில் எடுத்துக்கோங்க. நான் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன் இது தைக்கிறதுக்கு. நீங்கள் சாதா நூல் கொண்டு வேணாலும் எடுத்துக்கலாம். சரி, நம்ம இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் ரவுண்டு சைஸ் பச்சை கலர் ஸ்டோனை வச்சு ஒட்டியிருக்கேன் ஃபேப்ரிக்கில் வச்சு. அதை சுற்றி நான் ஒரு சின்ன பால் செயின் கோல்டு கலர் பால் செயினை வச்சு ஒட்டி முடிச்சிருக்கேன். அப்புறம் அதுக்கு மேலே தான் நான் பெரிய பால் செயின் ஒட்டியிருக்கேன். இது சிவப்பு கலர் ஸ்டோனோடு சேர்த்து ஜாயின் பண்ணி ஒட்டி வச்சுருக்கேன். இது ஒட்டி முடித்ததுக்கப்புறம் நம்ம அடுத்து லீஃப் டிசைன் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். கொடி மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். சும்மா நான் கையால் தான் அந்த டிசைன் வரைஞ்சிருக்கேன். ஒவ்வொரு லீஃபுக்குமே நான் இப்போ ஃபேப்ரிக் க்ளூ தடவிட்டுருக்கேன். இப்போ பெரிய லீஃபுக்கு சிவப்பு கலர் கோவி ஸ்டோன் ஒட்டிட்டு, சின்ன லீஃபுக்கெலாம் பச்சை கலர் கோவி ஸ்டோன் ஒட்ட போகிறேன். அது ஒட்டி முடித்ததுக்கப்புறம் அதை சுற்றியுமே சின்ன பால் செயின் ஒட்ட போகிறேன். சிவப்பு கோவி ஸ்டோனுக்கு மட்டும் சின்ன பால் செயின் ஒட்டாமல் பெரிய பால் செயின் ஒட்ட போகிறேன். அது கீழேயுமே பாதி அளவுக்கு பெரிய பால் செயினும் ஒட்ட போகிறேன்.
என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.